Friends, மேக்ஸில் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் சேட்டில் பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குங்க. 20 கொஸ்டின்ஸ்லேயுமே என்னென்ன டாப்பிக்கை பேஸ் பண்ணி அவங்க கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, மெஷர்மெண்ட்ஸ், ஜாமெட்ரி, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஸோ இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கான நம்பர் சிஸ்டத்துலேருந்து எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி கேட்டால் நம்மளால் சால்வ் பண்ண முடியுங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸ்னு என்னென்னு பார்க்கலாங்க. Integers are the collection of natural numbers, zero and negative numbers. Integers அப்படினு என்ன அர்த்தங்க? Natural numbers அதோட zero and then negative numbers. இந்த numbers எல்லாம் add ஆனா இந்த numbers எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் அதை நம்ம integers அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் natural numbers அப்படின்னா என்ன, counting numbers. இப்போ 1 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். 1ங்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணுங்கள், என்ன நம்பர் கிடைக்கும்? 2. ரிமைண்டர் 2வோட இன்னொரு 1 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணுங்கள், 3 கிடைக்கும். 3யோட ரிமைண்டர் 1 ஆட் பண்ணுங்கள், 4 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னுடைய செட் எப்படி 1, 2, 3, 4 எக்ஸட்ரா அப்படி போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க. சரி, இப்போ அந்த 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்கிறதோட ஜீரோவும் அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இன்டீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் லைனை நல்லா பாருங்கள். இந்த நம்பர் லைனில் சென்டரில் 0 இருக்குங்களா, 0வுக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி ஏறும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லி சொல்லலாங்க. இப்போ 0வுக்கு லெஃப்ட் சைடு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் -1, -2, -3, -4, -5, -6ன்ட்டு நம்மளுக்கு இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸு. ஸோ இப்போது 0 அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பாசிட்டிவ், ரைட் சைடில் இருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே சேர்ந்த இந்த நம்பர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, இந்த கலெக்ஷன் ஆஃப் செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் இப்போ இந்த மாதிரி இப்போ அதாவது லைன் பை லைனாக நீங்கள் நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. அப்போ தான் வந்து இடையில வந்து உங்களுக்கு சப்போஸ் இன்டீஜர்ஸ்னுடைய டெஃபினேஷன் கொடுத்துட்டு இடையில இந்த வேர்டையும் கூட விட்டுறலாம், டேஸ்ன்னு சொல்லி என்னென்னு கொடுத்துடலாம். டேஸ் ஆர் த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஜீரோ அண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த டேஸுங்கிற இடத்துல இன்டீஜர்ஸுங்கிறத மறைச்சி வச்சுருவாங்க. அப்போ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, இன்டீஜரா இல்லை ஹோல் நம்பரா இல்லை ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரான்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல எழுத தெரியணும், அந்த இடத்துல இன்டீஜர்ஸ் நம்பர் தான் வரும் அப்படிங்கிறது. அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸு கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் இவ்வளவு எலாபரேட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம இதெல்லாமே 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தது. ஸோ ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ரீப்ரசன்டட் ஆன் த நம்பர் லைன் டு த லெஃப்ட் ஆஃப் 0. இப்போ நான் சொன்னதே தான் அங்கே இருக்குங்க, அவ்வளோதான். சரி, அடுத்தது பாருங்கள். இப்போது அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், எப்படி 2 இன்டீஜர்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆட் 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதாவது 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன இன்டீஜரை நம்ம நம்பர்னு ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்பர்னு வச்சுக்கலாங்க. 2 பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் 23 அண்டு 60. இப்போ 23, 60 அப்படிங்கிற 2 நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23 + 60 = 83. ஸோ அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் integers, 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இஸ் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் இன்டீஜர் தான்.
சரி, அடுத்தது பாருங்கள். add 2 negative integers equal to negative integer. அதாவது 2 நெகட்டிவ் இன்டீஜரை நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவில் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் -23 அண்டு -60. அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா -23 அப்படிங்கிறத ஒரு நல்லா இல்லாத வாழைப்பழம், நல்லா இல்லாத 23 வாழைப்பழத்தோட நல்லா இல்லாத 60 வாழைப்பழம், அழுகுன 60 வாழைப்பழத்தை ஆட் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளோ வாழைப்பழமாச்சு? அழுகிய 83 வாழைப்பழங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.